எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை. இந்த கீரையை வச்சு நம்ம எப்படி தோசை செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதில் இருக்கிற பூ, தண்டு இதெல்லாம் எடுத்துடணும். அதில் இருக்கிற இலையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதற்கு என்னென்ன வேணும் வாங்க பார்க்கலாம். அது முடக்கத்தான் கீரை, அதோட இலை, மிளகு, காய்ந்த மிளகாய், பூண்டு, இது நாளைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நான் ஒரு 3 பேர் அளவுக்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை இதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா இது மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் வராமல் தடுக்கும். குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே கொடுங்க, எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை பொடி பண்ணி சாப்பிட்லாம். தேனில் குழச்சி வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். அப்புறம் அதோட பொடியை நம்ம சூப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். இது கீரையாக கிடைச்சா ஓகே, இல்லைன்னா பொடி கிடைச்சா அப்படியும் சாப்பிட்லாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, தோசை ரெடி. இதுக்கு உடச்சக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்க தான் இப்படி வச்சு கொடுங்க, இன்னும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.